ஒரு நம்ம துவரி மானாவாரியை பயிர் செய்தால் ப்ரோட்டீன் பேலன்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம், துவரை பேலன்ஸ் இருக்கும். இது மாடு அந்த இதுக்கு முன்னாடி போட்டுறாங்க, எல்லாம் ஹெச்எஃப் மாடுங்க வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இது சாப்பிட்டு இது சாப்பிட்டா நல்ல ப்ரோட்டீன் பேலன்ஸு, நல்ல மாடுகள் நல்லது. அது பாருங்கள், ஒன்று கூட ஒத்தலமா பார்க்க முடியல. எருமையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டிங்க, அதனுடைய கண்ணுக்குட்டிங்க ஒரு வருஷம் ஆனால் அதுவும் ஒரு 60,000-70,000 ரூபா விலைக்கு போகும். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு நல்ல ஒரு அந்த துவரை வச்சே நல்லா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு மாட்டு பண்ணை. வேறு ஒன்றும் காணும். இன்புட் வந்து வெறும் இந்த துவரனுடைய இதுதான். ஒரு 6-7 ஏக்கர் இருக்குது. மானாவாரியாக பயிர் செய்த பூமியிலேருந்து எடுத்துன்னு வந்து வெளியே போடல. இது முக்கியமாக என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, இந்த துவரை பொட்டு இருக்குது பாருங்கள், எந்த பொருளுமே வந்து வெளியே வைக்கலை. ஏன்னா மழை பெஞ்சுது, பனி பெஞ்சுதுன்னா அதிகமாகவும் கெட்டு போயிடும். அதனால் பால் உற்பத்தியில் எப்போ பங்கஸ் பிடிக்காது, நல்லாயிருக்கும், பலன்னு இருக்கும். கால்நடைகள் அதுதான் விரும்புவாங்க. ஆகவே நண்பர்களை ஏன் இப்போ ஒரு ப்ராக்டிக்கலை காமிச்சிருக்கேன். எதனால் வந்துட்டு ஒரு தீவனத்தை வந்து இது மாதிரி ஷெட்டு போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். வணக்கம் நண்பர்களே, போன இதில் அந்த வீடியோ காமிச்சோம் இல்லைங்களா, அந்த மாட்டும் அந்த இதுவும் காமிச்சோம். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்துட்டு பயோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பயோகேஸ் முடிச்சப்பறம் இந்த பயோகேஸ் ஸ்லரி வந்து ரொம்ப அருமையானது ஒரு விவசாயத்துக்கு. இது பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் இது பாருங்கள் எந்த அளவுக்கு மண்புழு இருக்குது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது சரி 2 மாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எடுத்து இங்கே கம்போஸ்ட் ஆகிடுது. இவங்க என்ன பண்ணிட்டு பாருங்கள், இந்த இடம் இதுதான் இல்லாத மாதிரி இதெல்லாம் கம்போஸ்ட் ஆகிட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது கோபர் கேஸ். இது வந்து இந்த கோபர் ஸ்லரி வந்துட்டு வெளியே இப்படி வரும்போது பாருங்கள், அது மண்ணே கிடையாது சுத்தமாக. இது வந்து வெறும் மண்புழு உரங்கள் தான் வந்திருக்கு. இங்கே தற்சமயம் எல்லாம் பயிர் போடுறோம், ஜூன் ஜூலை மாதம் பயிர் போடும்போது போடுவாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு பயோகேஸ் நம்ம வீட்டில் வந்து மாடுகள் கழுவி வர்ற இதெல்லாம் வச்சுட்டு பயோகேஸ் வீட்டுக்கு சமையலுக்கு ரெடி ஆகிடுது. அது பாருங்கள் எவ்வளோ இருக்கும். இது வந்து இப்போ நெல் பயிருக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா இதோடு சேர்த்து எந்த அளவுக்கு நமக்கு இது பலன் கிடைக்கின்றது பாருங்கள். ஆகவே நண்பர்களே, பயோகேஸு வச்சுருங்க.